Amen. போதுமா? Let's pray. Father God, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஒரு தேங்க்ஸ்கிவிங் மந்த் ஆண்டவரே, இந்த அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே கொண்டாடுற இந்த மாதத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை பாராட்டுங்க ராஜா. எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய ஆத்மா எல்லாவற்றும் ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து பார்க்குற ஒரு ஆத்மாவிற்கு கிருபை கொடுங்க ராஜா தகப்பனே. ஸோ இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய மனதில் இறங்கி தகப்பனே எங்களுக்கு கனி கொடுக்கும் ஆண்டவரே, ஃப்ரூட்ஸ் ஆண்டவரே எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ப்ரிப்பேர் ஆகிற ஹார்ட்ஸ் அப்பா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். இந்த லைட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஸோ இது தேங்க்ஸ்கிவிங் மந்த்து. ஸோ தேங்க்ஸ்கிவிங் வந்து எல்லோரும் தேங்க்ஸ்கிவிங் கொண்டாடுவோம், நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுவோம். டர்க்கி எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்க்ஸ்கிவிங் அன்னைக்கு ஃபேமிலியாக குடும்பமாக வந்து நம்ம எல்லாம் சாட்சிகளை சொல்லிவிட்டு அடுத்த நாள் திருப்பி ஆண்டவரை மறந்துடுவோம். அது ஒரு ரொட்டீனில் போயிட்டுருக்கோம். இஸ் தேங்க்ஸ்கிவிங் கொஷின் என்னென்னா, இஸ் தேங்க்ஸ்கிவிங் இஸ் அ ஒன் டைம், இஸ் அ மந்த்லி ஈவெண்ட் ஆர் இட்ஸ் அ லைஃப் லாங் ஈவெண்ட்? இதுதான் நம்முடைய இன்றைக்கி பார்க்க போகிறது. வாட் இஸ் தேங்க்ஸ்கிவிங்? ஒரு மந்த்லி ஈவெண்ட்டா, இல்லை ஒரு நாள் ஈவெண்ட்டா, இல்லை ஒரு லைஃப் லாங் ஈவெண்ட்டா? எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவரை தேங்க் பண்ணணும்? எதுக்கு இந்த தேங்க்ஸ்கிவிங்? வாட் இஸ் த ரீசன் டு தேங்க் காட்? இந்த கேள்வி நம்ம என்ன கேட்டு பார்த்துருக்கோமா? எதுக்கு ஆண்டவரை தேங்க் பண்ணணும்? அவர் செய்த நன்மைகள், எனக்கு வேலையை கொடுத்துருக்காரா அதனாலயா? எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரா அதனாலயா? எனக்கு குடும்பத்தை கொடுத்துருக்காரா அதனாலயா? எதுக்காக நான் ஆண்டவரை தேங்க் பண்ணணும்? கிவ் தேங்க்ஸ். பைபிளில் நிறைய வசனங்கள்ல கிவ் தேங்க்ஸ், கம் வித் a grateful heart. இந்த கொஸ்டின் இன்னைக்கு நம்ம கேட்டு பார்த்துருக்கோமா நம்மளுக்குள்ளேயே? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து செக் எழுதுவாங்களாம் அவங்க பேர பசங்களுக்கு. இந்த லைட் இன்னும் அந்த பாதர் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட், தேங்க்யூ. ஸோ செக் எழுதுவாங்களாம் கிறிஸ்மஸ்க்கு வந்து. ஷி வில் ரைட் செக் டு அந்த பேர பசங்களுக்கு எழுதிட்டே இருப்பாங்களாம். ஸோ எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே அவங்க அம்மா வந்து செக்குக்கு வந்து எழுதின செக்குக்கு தேங்க்யூ நோட் எழுதுன பாட்டிக்கு. ஏன்னா வேறு ஊரில் இருக்காங்க பாட்டியில். ஸோ எவ்ரி இயர் தேங்க்யூ நோட் எழுதுவாங்களாம். ஒரு வருஷம் என்ன ஆச்சு, அம்மா சொல்லலை, நான் சொல்ல போவதில்லை, அவங்களே எழுதிட்டோம் அப்படின்ட்டு. யாரும் எழுதலை தேங்க்யூ நோட். அந்த வருஷம் பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பசங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு தேங்க்யூ நோட் கூட எழுதலையே அவங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் வேற பசங்க எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி செக் அமிச்சாங்க. அடுத்த வருஷம் பாட்டி செக் அமிச்சாங்க. ஆனால் அவங்க தேங்க்யூ நோட் மட்டும் எழுதலை. தே ஆல் கேம். எல்லாரும் கிளம்பி வந்து பாட்டியை பார்த்து விஷ் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? என்ன நடந்ததுன்னு தெரியுமாங்க? பதில் சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாங்க? செக்கில் சைன் போடல பாட்டி. செக்கில் நம்பர் எல்லாம் போட்டு அமிச்சிட்டாங்க. ஆனால் செக்கில் சைன் போடாத காரணத்தினால் என்ன ஆயிருக்கு, பசங்க எல்லாரும் ஐயோ பாட்டி செக் அமிச்சிங்க சைன் போடலையே. ஸோ நான் ஏன் இந்த ஜோக்கை சொன்னேன்னா, இங்கே இது ஒரு ரியாலிட்டி இருக்கு இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு எதுக்கு ஆண்டவரை தேங்க் பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ வி ஆர் தேங்கிங் காட். ஓகே, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஜாப் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பட் நம்ம நிறைய விஷயம் கிராண்டட்ல எடுத்துக்கிறோம். லைக் there is so much that God has given us. நம்ம அது எவ்ரிடே லைஃப்ல கடந்து போயிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திங்க் ஒரு 4 வருஷம் முன்னாடி கோவிட் எப்படி இருந்துச்சு? நம்மளால கேதர் பண்ண முடிஞ்சுதா? இந்த மாதிரி ஃப்ரீயா பக்கத்தில் உட்கார முடிஞ்சுதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடிஞ்சுதா? கை கொடுக்க முடிஞ்சுதா? அந்த ஃப்ரீடம், ஒரு டிசீஸோட பயத்திலேருந்து ஒரு வாழ்க்கை. இப்போ இருக்கிற லைஃப் வந்து டிசீஸ் கிடையாது. வி டோன்ட் ஹாவ் ஒரு வைரஸ் வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது இப்போ. பட் வி டோன்ட் ரியலைஸ் தட். ஆனால் கோவிட் டைமில் when we met ஜோனா, நாங்கள் ஒரு 5 பேர் எல்லாம் கூடி பேசணும். எங்களுக்கு சொல்லிட்டு கிட்ட வந்துடாது, தள்ளி நில்லு, காஃபி ஷாப்பில் போய் மீட் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு பயம். வி வாண்ட் டு மீட். so much pain and fear. ஆனால் அந்த சூழ்நிலை மறந்துடுறோம் இப்போ. லைக் காத்து அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரி they took their baby in the. எனக்கு அதே சுச்சுவேஷன் வந்தது.
I have to take Anya, go to the hospital. Our breathing குறையுது, எல்லாமே shrink ஆகுது. அப்போ I'm just realizing the importance of breathing. எத்தனை நாள் நான் யோசிச்சிருக்கேன் சுவாசத்தை பற்றி. God has given the air, a pure air here for us to breathe. அதுக்கு தேங்க் பண்ணிக்கும் ஆண்டவரை. There is so much thing. நம்முடைய வாழ்க்கை, நம்ம இங்கே நிற்கிறது, நம்மளை படைத்தவர், நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே, everything that has God has given. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். Everything that we have, God has given us. Not just our job, not just our money, everything, your body, your life, your wife, whatever it is. இங்க ஒரு விஷயம் வந்து you cannot tell that I created it by myself. நீங்க சொல்லவே முடியாது. எல்லா காரியங்களும் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. And he is worthy of that glorification. Not just the things of this world, உலகத்தரமான காரியங்கள் மட்டும் அல்ல, நம்மளுடைய ரட்சிப்பும். கரெக்டா? முதன்மையாக நம்ம எதுக்கு நம்ம ஆண்டவர் தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்மளுடைய ரட்சிப்பு. We should have a gratitude, a thankful heart every day for what God has done. இது ஏன் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக அக்கா சொன்னாங்க, she went through a doctor thing, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அக்காவும் சொன்னாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில். we are happy today, we have a blessed life today. நாளைக்கு இது இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதுதான் லைஃப் ஆக்சுவலாக. பட் பைபிள் வசனம் சொல்லுது, இன் ஆல் சுச்சுவேஷன்ஸ், இன் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட். நம்மளால் இருக்க முடியுமா? நம்மளால் எல்லா விஷயங்கள்லையும் கர்த்தருக்கு தேங்க்ஃபுல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னாச்சும்? ரைட் நவ் ஐம் ஹாப்பி, திங்ஸ் ஆர் கோயிங் ஃபைன், ஐ கேன் சே தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, ஐ ஹேவ் அ கேன்சர். கேன் ஐ கோ அண்ட் ஸ்டாண்ட் தேங்க் காட் ஃபார் கேன்சர்? பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எத்தனை பேரால ஒரு கேன்சர் நியூஸ் வருது, இல்லை வேலையே போகுது, can you guys stand and say thank you Lord for the things that I'll trust in you? ஏன் என்னால சொல்ல முடியலன்னு தெரியுமா? Biggest problem is first thing is we don't realize that everything is from God. Second thing, we don't realize that God is in control. The third thing is our faith and trust in God. This is the biggest problem, that we are not able to trust and thank Him when things are going wrong in our life. Whatever enna vana nadakattum unga life la, understand oru vishayam nam understand பண்ணிட்டு இருக்கணும். This is the basic of thanksgiving. உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கணும், நான் இப்போ எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, வாட் எவர் எனக்கு இருக்கு, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இதுதான் பேசிக். இது நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுல என்ன மாற்றங்கள் வந்தாலும் நான் எதுவுமே இழக்கல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதுதான் ரியாலிட்டி. கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் இருக்கீங்களா? In the reality, this is the basic of thanksgiving first, to understand that God is in control in each and every situation of our life. Because நாங்க இருக்கிற இந்த நிலைமை இப்போ கர்த்தரால் எனக்கு வந்தது. இதுதான் ரியாலிட்டி. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து, இப்போ இருக்க இங்கே எல்லாருமே, யூஎஸ்ல எல்லாருமே இருக்கீங்க, இங்கே இருக்க எல்லாருமே பணக்காரங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? கை தூக்குங்க. இங்கே யார் இங்கே ஏழை? யூஎஸ்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு ஏழையை நான் பார்த்தே ஆகணும். யூஎஸ்ல ஒரு ஏழையை நான் பார்க்கணும். தயவுசெய்து கை தூக்குங்க. ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? இங்கே வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு யூ ஆர் டெஃபினெட்லி ரிச் தென் மேபி லைக் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஒரு அட்லீஸ்ட் யூ ஆர் இந்த டாப் 20% ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? தலையாட்டுங்கள். ஆமான்னு சொல்லுங்க. ஆமான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார், ஆசீர்வதிச்சிருக்காரு கேட்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமா. கரெக்டா? பட் why, இந்த கொஸ்டின் நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? why did God made you rich? எதனால் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த ஒரு ஐஸ்வர்யவாதத்தை கொடுத்தாரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க நான் ஒரு நாள் have you ever thought and asked God?
நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடக்கலை, எனக்கு ஏன் இது நடக்கலை ஆண்டவரே, எல்லாருக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்கும் வீசா எக்ஸ்டென்ஷன் ஆச்சு எனக்கு நடக்கலை, எல்லாருக்கும் ஃபுல் டைம் இருக்குது எனக்கு இல்லை, எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க நானும் வாங்கலை. நம்ம இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் வச்சுருக்கோம்ல. என்னைக்குன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்ன ஏன் இந்த உலகத்துக்கு இந்த யூஎஸ் கொண்டு வந்தீங்க, எனக்கு ஏன் இந்த ஒரு H1 இந்தியாவில் பிக்கப் பண்ண வச்சுங்க, எனக்கு ஏன் ஐடியில் வேலை கிடச்சிது, எங்கள் அப்பா அம்மா ஏன் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, why am I here, why am I earning this much money, என்னைக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்குமா? கேட்டது இல்லை. கரெக்டா? ஆனால் இதுக்கு ஒரு ஆன்சர் பைபிள்ல இருக்கு. Do you know why God, எதனால் நம்ம ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு எல்லா சகலவித நன்மைகளும் செய்து நம்மள ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-19 படிங்க. நம்ம இப்பதான் ஆக்சுவல் இதுக்குள்ளே போறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-19. Amen. Englishல படிக்கிறேன். As for the rich, the present age charge them not to be haughty, nor to set their hopes on the uncertainty of the riches, but on God, who richly provides us with everything to enjoy. They are to do to good, to be rich in good works, to be generous and ready to share, thus storing up treasures for themselves as good foundation for the future. The only reason that you are rich, the only reason God made you rich, so that you can be rich in generous. உங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல உயர்த்தி வச்ச காரணமே so that you can, இந்த பிளஸிங்கை நீங்க எடுத்து மற்றவங்களுக்கு பிளஸிங்கா இருக்கணும்னு தான். இதுதான் ரியாலிட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. God has called you, God has placed you in this country. எல்லா காரியங்களும், எல்லா பணமும், எல்லா சொத்தும் உங்களுக்கு கொடுத்தது நீங்க உங்க டிசைர், உங்க ஃப்ளஷை இது பண்றது கிடையாது. இந்த பிளஸிங் எடுத்து நீங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் ஊழியத்துக்கு நீங்க ஒரு பிளஸிங்கா இருக்கிறதா அதை கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை. God has chosen you selectively and given you this amazing gift so that you can be a blessing, and God has trusted you in that. God has called you and trusted you in that so that you can be a blessing for many. See, a gratitude heart, right? எனக்கு இவ்வளோ காரியங்கள் பண்ண ஆண்டவருக்கு I'm just going and thanking God. ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகள்லாம் நன்றி. தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு குடும்பமாக நாங்கள் வந்து நின்று உங்களை அப்படி நன்றி சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் நம்ம ஹார்ட் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். That is thanksgiving. Is it done there? What is thanksgiving? There is an action to it. Correct? There is action to it. When you receive generosity from God, சகல நன்மைகள் நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட நீங்க, you have to turn and do the same to others. That is true thanksgiving. சகல நன்மைகள் ரிசீவ் பண்ண நீங்க, you have to turn and do the same to the people who are in need. To do the same to the people who are struggling. In that way, what will happen? They will glorify God and they will thank God. It's a cycle. And God wants us to, ஆண்டவர் நம்ம எல்லாரும் அழைக்கிறார், to partake in that thanksgiving. Thanksgiving, gratitude directly connects to generosity. Understand this. This is the biggest thing we are missing. It is not just from our heart and mouth. One day we just come and thank you Lord, பாட்டு போறதில்ல. It's how you live, how you reflect in what God has given you. That is true thanksgiving. And the biggest problem என்னமா, giving நாலே கஷ்டம். By the way, நான் இதை சொல்லும் போது வந்து
this is one of the best churches in giving. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச் நான் பார்த்ததில்லை. In giving the time to the Lord, giving the money to the Lord, giving everything to the Lord. This is one of the best church. But still this is very important for me to say this because we easily get stuck with the world. ரொம்ப ஈஸியாக வந்து we get stuck. We get pulled down by the world actually. That's what's very important for us to understand. See, கொடுக்கிறது உண்மையாகவே கடினமான விஷயம்தான். Right? When it comes to giving, it's not easy. See, நம்ம எல்லாருமே வந்து இங்கே we came here in H1. ஸோ நான்லாம் வரும்போது H1ல வந்தபோது என்னுடைய சேலரி வந்து ஒரு 62 சம்திங் நினைக்கிறேன். 62K 2008 62K சேலரி. ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு ரூமில் தங்கியிருப்போம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருப்போம். எங்களுக்கு சொத்துன்னு பார்த்தா அப்போ வந்து ஒரு பெட்ஷீட்டு ஒரு தலைக்காணி தான் சொத்து. அந்த பெட்ஷீட் தான் எங்களுக்கு பெட்டு. அந்த பெட்ஷீட்டில் படுத்துட்டு அந்த பெட்ஷீட்டையே போதிப்போம். பாய் கிடையாது. ஒரு கம்ஃபர்டர்லேயே வந்து அதுவே எங்களுக்கு கீழே இருக்கும். அதையே மடித்து போதிப்போம். கிஷோர்லாம் இருக்காங்க. நானும் கிஷோர்லாம் ஒரே ரூம்மேட்டாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய சொத்து ஆக்சுவலாக. இப்படி தான் வாழணும். வி ஸ்டார்டட் அவர் லைஃப் லைக் திஸ். ஸ்லோவாக என்ன ஆச்சு? வி காட் ஆர் salary increase, we got our promotions. ஸ்லோவாக வந்து படிப்படியாக எல்லாம் முன்னேறிச்சு. 60லேருந்து அது ட்ரிபிள் டிஜிட் ஆச்சு. வாழ்க்கை முன்னேறிட்டே போகுது. வாழ்க்கை முன்னேறிட்டே போயிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் அட்ஜஸ்டிங் மை லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிவிங் பேஸ்ட் ஆன் த சேலரி. ஸோ 60 வாங்கிட்டு இருந்தேன், இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். 100 வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி கார் வாங்குறேன், அதுக்கேற்ற மாதிரி பங்களா வாங்குறேன், திங்ஸ் வாங்குறேன். பத்த மாட்டேங்குது. 60 வாங்கும் போதும் பத்தலை, 100 வாங்கும் போதும் பத்தலை, 200 போனாலும் பத்தாது, இல்லை 400 போனாலும் பத்தாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற நீட்ஸை ஐ வில் கீப் ஆன் மீட்டிங். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் we are living a life like this. Do you all agree on this? கரெக்டா இல்லையா? நாளைக்கு ஒரு 50,000 எனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி ஏறுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம்? இந்த 50,000 எடுத்து ஓகே அதை வாங்கிட்டு எல்லாம் போட்டு லோனை போட்டு டைட்டு மாதம் மாதம் கட்டுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ எனக்கு கேப்பே இருக்காது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ எனக்கு கேப்பே இருக்காது. 60,000 வாங்கிட்டு போது எவ்வளோ கொடுத்தனோ, ஐ எம் நாட் டபுளிங் ஆர் ட்ரிபிளிங் மை கிவிங் பேஸ்ட் ஆன் த கரண்ட் சேலரி. இதுதான் ரியாலிட்டி. I don't know, maybe many may be giving. I'm talking about, this is something that you have to ask yourself. நான் 60 வாங்கிட்டு இருந்தபோது கொடுத்த, am I doing the same when I'm getting 200 or 300 or 400? Am I multiplying that? Again, I'm not talking about tithe. நான் tithe பற்றி பேசவே இல்லை. I'm talking about the heart, how you are giving. First thing in giving is, நான் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் யோசிக்கிறேன்ட்டு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட 2 4 கொடுத்தாரு. 4 தெரியுங்களா? எத்தனை பேர் 4 தெரியும்? இப்போல்லாம் 4 எல்லாம் இருக்கான்னு தெரியல. 2 4 கொடுக்குறாரு. 2 4 கொடுத்துட்டு, ஒரு 4 நீ ஆண்டவர் உண்டியில் போட்டுருமா சின்ன பொண்ணு, இன்னொரு 4 நீ தேன் மிட்டாய் வாங்கிக்கோ. இதுதான் அவர் டாஸ்க்கு. 2 4 கொடுக்குறாரு. ஒரு 4 எடுத்துகிட்டு போய் நீ ஆண்டவர் உண்டியில் போட்டுரு, இன்னொரு 4 போய் தேன் மிட்டாய் வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கா, கால் தடுக்கி கீழே விழுறா. கையில் இந்த 2 காசும் கீழே உருண்டு போயிடுது. ஒரு காசு உருண்டு போய் பள்ளத்தில் விழுந்துடுது. சப்வேல அந்த இதில் ட்ரைனேஜில் விழுந்துடுது. எடுக்க முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்து எல்லாம் தட்டி விட்டு அந்த இன்னொரு காயினை எடுத்துட்டு சொல்கிறா, அச்சச்சோ ஆண்டவருக்கு வச்சு இந்த காசு அநியாயமாக பள்ளத்தில் விழுந்துருச்சு அப்படின்ட்டு இந்த காசை எடுத்துகிட்டு போய் தேன் மிட்டாய் வாங்கிக்கிறான். ஒரு ரியாலிட்டி புரியுதா அவங்க எல்லாருக்கும்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ எது பள்ளத்தில் வந்துச்சு? ஆண்டவருக்கு வச்சு இந்த காசு தான் பள்ளத்தில் வந்துச்சு. தேன் மிட்டாய் காசு பள்ளத்தில் விழலை. பட் இதுதான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. பட் ரியாலிட்டி, ஆஸ் அ ட்ரூ பிலீவர், ஆஸ் அ ட்ரூ ரிசீவர் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங், வாட் டிட் பைபிள் சே? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது, டேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் கீப் இட் டு காட் ஃபர்ஸ்ட். திஸ் குட் பி நம்ம இது பழைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் இருக்கலாம். பட் இதுதான் ரியாலிட்டி. இஃப் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ வித் சம்திங், take the first fruits and keep it aside for God.
மிச்சம் இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன வேணால் விளையாடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, வீடு கட்டுறீங்களோ, கார் கட்டுறீங்களோ, என்ன வேணாம். ஆனால் take the first fruits and bless God with what has given you. Proverbs 3:9 சொல்லுது, honor the Lord with your wealth and with the first fruits of your produce. Honor the Lord with your wealth and the first fruit of your produce. நம்ம ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் ஃபுல்லாவே. We try to fill things and then மிச்சம் இருந்தா ஆண்டவருக்கு. Why it is so hard to give? Again I'm asking this question. Matthew 19:24, it says, it's easier for a camel to go through the eye of a needle than for a rich person to enter the kingdom of God. Matthew 6:21, where your treasure is, there the desires of your heart also will be. Luke 12:15, then he said, beware, guard against every kind of greed. Life is not measured of how much you own. See, God has blessed us, right? Amazingly, abundantly. But the biggest problem is we still trust in what we have and we don't trust the giver. That's why நம்ம கொடுத்ததை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறோம், கொடுக்க முடியல. We are not able to give it back. See, உங்ககிட்ட வந்து ஒரு மூட்டை நிறைய அரிசி இருந்துச்சுன்னா, இல்லை தானியங்கள் இருந்துச்சுன்னா, நீங்கள் தானியங்களை எடுத்து தூணிங்கன்னா தான் அது வந்து விளையும். So you have to take that out and throw it in the sand. கரெக்டா? நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, ஐயோ ஐ டோன்ட் வாண்ட் டு த்ரோ, ஐ வாண்ட் டு யூஸ் இட், இதை நான் த்ரோ பண்ணிட்டேன்னா எனக்கு சாப்பாடுக்கு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா, யூ cannot produce more. கரெக்டா? If a farmer has to take some out from the harvest and keep it aside for the next year to throw and do, that's what it is. The biggest reason why it is very hard to give is two type of people go. One வந்து பயம் மிகுந்த மனுஷர்கள். One is constant fear of losing money. Constant thinking that, oh, I lose the opportunity. ஐயோ வீடு நான் அப்பயே வாங்கிருந்தேங்க, எல்லாம் கம்மியாக இருக்கும் போது போச்சு, ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாக இருக்கும் போதே வாங்கிருந்தோம், போச்சு 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 போச்சு, தப்பன்ட்டேன் வராது. இதே மைண்ட் செட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். So they are very very tight. No side ஒரு கூட்டம் இருக்கும், God will provide, things will happen, he has called me here, இந்த இடத்துல என்ன கொண்டு வந்த ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார், I will trust in him, I will work for him, I will give for his ministry. Two type of people தான் இருக்காங்க actually. Where are we standing? The people on the right side that we talked are better in giving, because என்ன, they don't put their trust on the money that they hold, they put the trust on the one who gives. ரெண்டு கதையை பார்த்துட்டு முடிச்சிடறேன் அந்த சர்மன். ஆக்சுவலாக நான் ரெண்டு சின்ன கதைங்க தான். சம்டைம்ஸ் நம்ம நினைச்சுக்கிறோம் வந்து it is about how much we give, it is not how much we give, it's how we give that matter. ஸோ இந்த கதையை நமக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். மார்க் 12:41-44, Jesus sat opposite the treasury and saw how people put money into the treasury, and many who were rich put in much. Then one poor widow came and threw in 2 mites. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், நான் ஃபுல்லாக படிக்கல. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்ல, மார்க்கில் ஒரு கதை இருக்கு. இது வந்து என்ன, ஒரு டெம்பிளில் வந்து, நம்ம ஜெருசலேம் டெம்பிளில் வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்டில் they have the treasury box. லைனில் நின்றுட்டு எல்லாரும் வந்து அவங்களுடைய காசை கொட்டுறாங்க. Imagine the situation. And Jesus is watching it. Jesus ஆப்போசிட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, இவங்க கொட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பணக்காரங்க வந்து அந்த மூட்டை எடுத்து வந்து அந்த ட்ரெஷரி பாக்ஸில் கொட்டும்போது என்ன ஆகும்? சில்ட்ர சவுண்டு சும்மா தெரிக்கும் இல்லை? பேசிக்கலாக அங்கே உட்காந்து எல்லாம் பார்த்துருக்காங்க, யார் அதிகமாக கொட்டுறா எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதில் மத்தியில் அந்த விடோ 2 காப்பர் காயின்ஸ், இந்த சத்தத்தின் மத்தியில், இந்த ஆரவருக்கு மத்தியில் வந்து
அதே ட்ரெஷரி பாக்ஸில் போடும்போது ஏதாவது சத்தம் கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. கரெக்டா? ஒன்றும் கேட்டிருக்காது. பட் who noticed it? நல்லா பாருங்க. Who noticed it? ஆண்டவர் பார்த்தாரு அந்த இடத்துல. ஆண்டவர், God saw, Jesus பார்த்தாரு அந்த விடோ வந்து போட்ட 2 காயினை. What did Jesus saw? Is the coin or the heart? அந்த இடத்துல what did God sees? The attitude, the gratitude of the widow. Our lifeல what did God say? Immediately he called the disciples. கூப்பிட்டு இவங்களை பார்க்கிலும் இந்த ரிச் பீப்புளை பார்க்கிலும் இந்த விதவை தான் வந்து அதிகமாக போட்டிருக்கா. எப்படி? இவங்க எல்லாரும் தங்களுடைய abundanceல இருந்து போட்டாங்க. ஒரு சின்ன, they all tipped God from the abundance they have. And the widow வந்து what she did? She gave everything to God. ஒரே டிஃபரன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும். She gave everything because she really believed that her next day meal is from God, not from what she had. That's the reality. Second story வந்து again நியூ டெஸ்ட்மென்ட்ல தான். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த வசனத்தை படிக்க தேவையில்ல, இந்த கதையை மட்டும் சொல்கிறேன். மெசடோனியான்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னா, அந்த டைமில் பால் மினிஸ்ட்ரி பண்ணுற டைமில் வந்து ஜெருசலேமில் ஒரு ஃபேமன் வரப்போதும் ப்ராஃபஸி பண்ணுறாங்க. ஜெருசலேமில் ஒரு ஃபேமன் வரப்போதுன்னு ப்ராஃபஸி பண்ணுறாங்க. ஸோ பால் என்ன பண்ணுறாரு, ஓகே இந்த ஃபேமன் வரப்போது நம்ம இருக்க எல்லா சபைக்கும் வந்து போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுவோம் இந்த ஃபேமனை தடுக்கிறதுக்கு ஆர் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ தி ஆர் கோயிங் டு டிஃப்ரெண்ட், எல்லா ஊர்லேயும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபேமன் வரப்போது காசு கொடுங்கன்ட்டு. ஆனால் இந்த மெசடோனியன் வந்து இருக்கிறதுலே போரஸ்ட், ரொம்ப ஒரு தாழ்ந்த ஒரு ஊர். சரியா? இந்த தாழ்ந்த ஒரு ஊரில் வந்து இந்த நியூஸ் போகுது. நியூஸ் போனோடனே இதுதான் அவங்க பண்ணுறாங்க. And now, brothers and sisters, we want you to know about the grace that God has given the Macedonian churches. In the midst of very severe trial, their overflowing joy and extreme poverty welled up in rich generosity. For I testify that they gave as much as they were able, and even beyond their ability, entirely on their own. They utterly pleaded with us for the privilege of sharing in this service to Lord people. They have exceeded our expectation. 3 விஷயம் பண்ணாங்க. No one expected that Macedonians will give, first of all. ஏன்னா அவங்களே வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஆனால் அந்த வசனத்தை என்ன பண்ணாங்கன்னா, பால்கிட்ட கெஞ்சுறாங்களாம். அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, they are begging Paul, hey, we want to partake in this mission. இந்த ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. we have a prophecy, US வந்து ஃபேமின் இருக்க போதுன்ட்டு நம்ம ஹேட்டிக்கு போகிறோம். ஹேட்டிக்கு போயிட்டு ஹெச்எல் சர்ச்சில் வந்து யூஎஸ்க்குள்ள ஃபேமினுக்கு, யூஎஸில் வந்து லெட்ஸே நம்மளோட பிகஸ்ட் சர்ச் அது எலிவேஷனில் ஃபேமினுக்கு ரெடி. பேர் என்னது பாஸ்டர் பேர்? ஸ்டீஃபன் ஃபர்டிக் அடி வாங்க போகிறாரு. கொஞ்சம் அவர் சர்ச்சுக்கு நீங்கள் கொடுங்கன்னு ஹேட்டியில் போய் கேட்குறோம். ஹேட்டி வந்து நான் சண்டை போட்டு நான் கொடுத்தே தீருவேன், நானே பாவட்டில் இருக்கேன், இல்லை ஐ வாண்ட் டு கிவ் அப்படின்னு பெக்கிங் அஸ் டு டொனேட் மணி. இது ஆக்ஸில் பார்க்குறோம். நம்ம ஆக்ஸில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் கொரிந்தியர் லெட்டரில் எழுதுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ ஹவு டிட் திஸ் Macedonians were able to do this? ரெண்டு மித்து இல்லை. ஒன்று வந்து இட் இஸ் நாட் அபவுட் த மணி. செகண்ட், இட் இஸ் நாட் அபவுட் யர் சிச்சுவேஷன். மணியும் இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கிவிங். Even the situation where you are is not stopping you from giving. The reality என்ன? In both the situation, honoring God first and trusting God first and giving to God ministry first. Reminding everything God will take care. Do you think that widow that dropped the 2 copper coins would left hungry or died next week? How many of you believe God would have provided her, blessed her? கை தூக்குங்க. That's a reality, right? See, that is thanksgiving, brothers and sisters. It is a heart of gratitude, but that leads to for you to be generous to others. That is thanksgiving.
So I want to close this to share a couple of verses நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா 2 Corinthians 9:7 says, each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. பயந்தோ ஒரு லாப கணக்கோட, நான் சொல்றது புரிய நினைக்கிறேன், is not giving. We receive from God generously. Like, I'm so thankful, God. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த எல்லா பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. I am living this life here because you have generously blessed me. And out of that generous outpour from my heart, that I am not able to stop helping others. இதுதான் real giving. இதுதான் cheerful giving. Out of the thing that I received from God, out of the generosity that I received from God, I'm giving back to others, not under compulsion, but with love and generosity towards what God has given. Second, ஆண்டவர் கொடுத்து no one has gone astray. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. When you give to God, you will never go astray because you're trusting God. உங்களை God will definitely bless you. That is the reality. Blessing now or blessing in the future world, the world, the eternal world. But you are storing up treasures in heaven. This is the reality. Here, now, or whatever it is, God will not let you fall. This is the reality. Proverbs 11:25 says, a generous person will prosper. Whoever refreshes others will be refreshed. Philippians 4:19, and my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. Final our verse மட்டும் பார்க்கலாம். லூக்கா 6:38, give and it will be given to you, a good measure, pressed down, shaken together, and running over, will be poured into your lap. For with the measure you use, it will be measured to you. Amen. See, ஒரு விஷயம் மட்டும் தான் திருப்பி அவனை reiterate to you, everyone, okay? We can only have one masters. Either we'll be serving God or serving money. Money is not danger. The love of money. So how do you know that you are not loving money and loving God? Very simple. Are you honoring God with the first fruits? Are you trusting God with what God has given? Ask this question to yourself. In the Thanksgiving time, am I really trusting God with what God has given? Am I able to give the first fruits to God and do what I have? Or am I filling everything and then try to see and tip God with what I have? Where is your priority? Ask yourself. Let's pray. Father God, we thank you and we praise you, Appa. In the Thanksgiving time, Lord, we come to your presence, Father God. Thank you for your word, Lord, Appa. We pray that, Father God, your words will root in our hearts and make changes in our lives, Appa. If we are in a place where we are not honoring you with our first fruits, Appa, we pray that you give the hearts and desires to seek you and not to trust the money, Father God, not to trust the wealth that we have, but to trust in you completely, Father God, Appa. Give us this heart of generosity, Pa, Lord, in our hearts, Father God, that is not by compulsion, but without coming of love, Lord, what you have done, Father God. We thank you and we praise you, Lord. In Jesus' mighty name I pray. Amen.